வணக்கம் நண்பர்களே. காத்திரைவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சே சிவனாடியின் தோலை உரிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா கரெக்டான டைமுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர்ல உங்களுக்கு என்னம்மா வேலை, நீங்க யாரு அப்படின்னு வந்து டாக்டர் கேட்காங்க. படுத்து கிடக்குது என்னோட பொண்ணு தான். அவள் என்ன தவறாக புரிஞ்சதுனால என் பொண்ணு அவள் கற்பத்தையே கரைக்க வந்துட்டா. எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஜோசியர்கிட்ட வேணும்னு ஒருத்தர் சரி பண்ணியிருக்கான். என் பொண்ணை இப்போ காப்பாற்றுங்க. அவள் வயிற்றில் இருக்க குழந்தை எங்கள் வீட்டு வாரிசு. அவள் எங்களுக்கு, அந்த பிள்ளை எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி டாக்டர்கிட்ட கெஞ்ச தொடங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டீங்க. இந்த ஜோசியத்தை நம்பி கிடைக்காத எல்லாத்துக்கும் இப்போ இந்த காலத்தில் கிடைக்காத இந்த குழந்தை பாக்கியத்தை தவற விட பார்த்தீங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியை புத்திக்கு உரைக்கும்படி வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் என் வீட்டோட வாரிசு அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி ரோஹிணியின் வயிற்றுல இருக்க குழந்தைய ஏற்றுக்கிறாங்க, அரவணைக்க தொடங்குறாங்க. ஆர்த்தி எடுத்து நம்ம ரோஹிணியை வீட்டுக்கு வரை வைக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டை தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க நேரம் மயிலும் காத்தியும் போட்ட பிளானில் வந்து சிக்கிக்கிட்டாங்க நம்ம சிவனாண்டி அப்படின்னே சொல்லலாம். வேற ஒரு லேடி கிட்ட நம்ம ரோஹிணியின் ஜாதகத்தை கொடுத்து வந்து கேட்குறாங்க. அப்போ தாய்வழி பாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இந்த பிள்ளை பிறந்தா வராது, அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன அமோகமாக அவங்க வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு வந்து அந்த ஜோசியரை அடிச்சு விட்றாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்களாத்த இது ரோஹிணியோட ஜாதகம் தான். இந்த ஜோசியர் பொய் சொல்கிறாருன்னு நினச்சி தான் நாங்கள் வந்து இப்படி ஒரு பிளானை பண்ணினோம். வசமாக இந்த ஜோசியர் சிக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல நேரம் இதை அந்த ஜோசியர்கிட்டையே கேட்டுருவோம் அப்படின்னு வந்து கேட்க நேரம் சிவனாண்டி தான் எங்களை அப்படி சொல்ல சொன்னான். எங்களை மன்னிச்சிடு மேடம், என் பிள்ளையையும் பொண்டாட்டியும் கடத்தியும் மிரட்டி இப்படி வந்து சொல்ல சொன்னான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே அதிர்ச்சியில் இருக்காங்க. சிவனாண்டி இப்படி ஒரு வேலையை பண்ணி வந்து என் பிள்ளைக்கு வயிற்றுல இருக்க வாரிசை வந்து கலைக்க பார்த்துருக்கானே, விட மாட்டேன் அப்படின்னு வந்து கோவத்தில் கொந்தடிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அடுத்த கணம் பார்த்தோன்னா இது இப்போ நம்ம ரோஹிணி எங்கே போனா அப்படின்னு வந்து தேட நேரம் ரோஹிணியை காணல. அடடா ரோஹிணி எங்கே போயிட்டா அப்படின்னு வந்து வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு கடைசியில் மயில் வந்து அந்த பேபி ஃபோட்டோ வந்து எடுத்து பார்க்குறாங்க. ஐ மிஸ் யூன்னு இருக்குது. அடடா இது வந்து ஐ லவ் யூன்னுலாம் இருந்து மிஸ் யூன்னு எழுதி வச்சுட்டு ரோஹிணி போகணுன்னா நிச்சயமாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். தவறான முடிவு எடுத்திருக்கா. இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தையால அம்மா உயிருக்கு ஆபத்து, அப்படின்னா இப்படி ஒரு பிள்ளை எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் நிச்சயமா வந்து ரோஹிணி பேருக்கு அவளை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு வந்து கடக்கு ஓடி ஹாஸ்பிட்டல்ல போய் அடையிறாங்க. அப்பதான் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு பொறுமை இல்லாமல் ஐசியூவதை கதவை திறந்துட்டு ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா யாருமா நீங்கள் ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து நிற்கிறீங்க, இப்போ கொஞ்சம் நேரத்தை ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து டாக்டர் வந்து கேட்குறாங்க. அப்போ தான் இது வந்து படுத்து கிடக்குது என் பொண்ணு, அவள் வயிற்றில் இருக்க குழந்தைய அழிச்சிடக்கூடாதுமா, நான் அதுக்காக தான் வந்தேன். ஏமா என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு ஆபத்து வயிற்றில் இருக்க குழந்தையால இருக்குன்னு சொல்லி தான் இந்த பிள்ளையை அழிக்க வந்தாங்க உங்கள் பொண்ணு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆமாம் அவள் தவறான முடிவு எடுக்கிறா, அதை எடுக்கப்படாதுன்னு தடுக்க தான் நான் வந்தேன். அந்த அப்படி எங்களை நம்ப வச்சுட்டான் ஒரு சதிகாரன், அவனை சும்மா விட போறது இல்லை. ஆனால் இப்போ இந்த எங்கள் வீட்டுக்கு இந்த வாரிசு தேவை, நாங்கள் கொண்டாடணும், கண்டிப்பாக என் பிள்ளைய வந்து இந்த பிள்ளைய அழிக்கண்டா அப்படின்னு வந்து சொல்லணும், அந்த ஆப்ரேஷனை தடுத்து நிப்பாட்ட தான் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மயக்கு மருந்து கொடுத்து கரெக்டாக ஆப்ரேஷன் தொடங்க நேரத்தில் வந்தீங்க, நல்ல வேலை, என்ன கொஞ்ச நேரத்துலனா ஆப்ரேஷனே பண்ணியிருப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரோஹிணிக்கு வந்து ஞாபகம் வர வச்சு திரும்ப வச்சு நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து அரவணைக்கிறாங்க. நான் தெரியாமல் வந்து தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, என் மேலே இருக்க பாசத்தால் உனக்கு வயிற்றில் இருக்க குழந்தைய நீ அழிக்களவு போயிட்டால, என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே வந்து நம்ம ரோஹிணியை வந்து அரவணைக்க தொடங்கிட்டானே, எனக்கு வந்து கோடி ரூபா கிடைத்தாலும் எப்படி ஒரு பிள்ளை வந்து கிடைக்காது, அப்படி என் மேலே வந்து பாசத்தை வச்சுருக்க நீ ரோஹிணி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இதுக்கு காரணமான சிவனாண்டி இப்போ தொல்லியை உரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம மயிலும் கார்த்தியும் சேர்ந்து அந்த சிவனாண்டியை கட்டி இழுத்துட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டிக்கு சட்டையை பிடிச்சி இழுத்து சொட்டையை முடிச்ச கிடையாது சிவனாண்டியை அடியில் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வெளுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவனை விடக்கூடாது மாப்பிள்ளை, இவனை வந்து ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வைங்க, டார்ச்சர் பண்ணணும், இவன் எப்படி என் குடும்பத்தில் வாரிசு இல்லை வரவே கூடாதுன்னு நினச்சானோ அவனை கரிகிழங்கி வைக்கணும், அவரில் கெட்டி வைங்க,
வைங்க அப்படின்னு வந்து கெட்டி வைக்க சொல்கிறாங்க எங்கள் சந்திரகலா. ஐயையோ என் அக்கா கறியை பார்த்தா பல நாட்கள் என் மாப்பிள்ளையே கெட்டி வச்சு தோலை உரிப்பா போல இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கதிகளையும் நிற்கிறாங்க நம்ம சந்திரகலா. அதோட பார்த்தோன்னா நம்ம ரோஹிணி ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஆர்த்தி எடுத்து தன்னோட பொண்ணோட வாரிசு இந்த வீட்டோட வாரிசை வரவேற்க தயாராகிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அப்படியே வந்து வரவேற்று சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கிறாங்க இந்த வீட்டோட குலதெய்வம் வாரிசு. அதனால் கண்டிப்பாக வந்து நான் வந்து தப்பு செய்ய பார்த்தேன், கடவுள் வந்து என்னை கரெக்டான நேரத்தில் வழிகாட்டினாங்க அப்படின்னு வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சந்திராவுக்கு பயங்கர கோபம். நான் எனக்கு வந்து பிள்ளைக்குட்டி இல்லை, நான் ரோஹிணி இந்த வீட்டுக்கு என் அக்காக்காரிக்கு ஒரு பேரம்பேத்தி வரப்போதா, இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. என்ன ஹாஸ்பிட்டலில் போய் கருவை கலை காட்டினா என்ன, நான் வீட்டில் வச்சே வந்து கருவை கலைக்க வைக்கிறேன், நான் போட திட்டத்தில் நம்ம ரோஹிணிக வயிற்றுல இருக்க கரு கலைஞ்சி போனோம் அப்படின்னு வந்து சந்திரகலா பேயாட்டம் பிடிச்சவங்க ஒரு பிளான் தந்திரமாக போட்டு வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இனி இங்கே வந்து சித்தியோட சித்தி நம்ம சிவனாண்டியை வந்து கெட்டி வச்சு விளாசனால பயங்கர கோபத்தில் இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மேலே அவங்க பாசம் இருக்குது. அதனால ரோஹிணிக்கு வயிற்றில் இருக்க குழந்தைக்கு சித்தியால் ஏதாவது ஆபத்து வரும், அதை நம்ம எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கார்த்தியும் நம்ம ரேவதியும் வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆர்த்தி எடுத்து நம்ம சாமுண்டேஸ்வரி ரோஹிணியை வர வச்சுட்டு வர நேரமே வாடி வா, என் கையால் உன் வயிற்றில் இருக்க பிள்ளைக்கு ஆபத்து உண்டாக்க நான் காத்துட்டு இருக்கேன், என் மாப்பிள்ளையே இந்த சேதாவரன்னு நிரூபிச்சிட்டியல, உங்களை விட போகிறதில்ல, இந்த குழந்தைக்காக தானே என் மாப்பிள்ளையை கட்டி வச்சு வெளுக்களவு போனீங்க, இப்போ நான் சொல்கிறேன் உங்களை விட போகிறது இல்லடி அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு பயங்கர ஒரு பித்தலாட்டத்தோட நம்ம சந்திரகலா வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி எப்படி இந்த சாமுண்டேஸ்வரி எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி நம்ம தொலியை உரிக்கிறதுக்கு இந்த டிரைவர் பையன் தானே வேற ஒரு லேடியை வச்சு சாமுண்டேஸ்வரியை புரியும்படியாக வந்து ஜோசியக்காரர்கிட்ட நான் வச்சு மிரட்டினதெல்லாம் வர வச்சேன், ஆனால் விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமான திட்டத்தோடு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ரூமுங்க கதவை திறந்து நம்ம சந்திரகலா சிவனாண்டியை காப்பாற்றுறாங்க. இந்த பாருங்கள் இங்கேருந்து போயிருங்க, எங்கள் அக்கா காரிக்கு நான் மட்டும் உங்களை தப்பே வச்சேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சு என்னை வெளுத்தெடுத்துடுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தப்பி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மயிலும் ராஜாவும் வந்து கார்த்தியை வந்து இங்கே பார்க்குறாங்க. என்ன சிவனாண்டி இந்த ரூமுக்குள்ளே தாண்டா கட்டி போட்டோம், அதுக்கடையில் எங்கே போயிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் வேற எங்கே போயிருப்பான், தன்னோட புருஷனுக்கு இப்படி ஒன்றுனா சந்திரகலா சின்னத்தை சும்மா இருப்பாங்களா, அவங்க தான் வந்து இப்போ அவுத்து விட்டுருக்கணும், ஆனால் விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரா எந்த திட்டத்தை போட்டாலும் ஆனால் விட போகிறதில்லன்னு சொல்ல நேரம் நம்ம இப்போ கவனமாக இருக்கணும். சந்திராவால் நம்ம ரோஹிணி வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ஆபத்து இருக்குது, சந்திரா வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் அழிக்க முடியாட்டா என்ன நம்ம இந்த குழந்தைய அழிச்சிருவோன்னு நிற்பாங்க, அதனால் கவனமாக இருக்கணுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரோஹிணியை பாதுகாக்க தயாராகிறாங்க நம்ம மயிலும் கார்த்தியும்.